நாங்க எல்லாருமே எஸ்டர்டே வந்து அமிர்தி தான் போயிருந்தோம். ஆக்சுவலா வந்து கிளம்பும்போது வீட்ல இருந்து வேற பிளான்ல இருந்தா கிளம்பணும் நாங்க. இங்க வந்து நாராயணி கோயிலுக்கு போலான்னு வீட்ல இருந்து கிளம்புனோம். ஆனா அங்க ரொம்ப கூட்டமா இருந்ததுனால நாங்க ஸ்ட்ரைட்டா வந்து அமிர்திக்கே போயிட்டோம் நாங்க. என் ஹஸ்பண்டும் வேற ரொம்ப நாளா இவனை கூட்டிட்டு போய் காட்டலாம்னு சொல்லிட்டே இருந்தாரு. அவர் இன்னைக்கு சான்ஸ் யூஸ் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாரு எங்கள. அங்க போயிட்டு என்ன பார்க்க போறாங்க? ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு நான் அத்தனை வாட்டி சொன்னேன். அப்பயும் பேச்சு கேட்காம கூட்டிட்டு போனாங்க. கடைசியில பார்த்தா ரொம்ப நான் என்ஜாய் பண்ணேன் உண்மையிலே நானு. இதுல நடுவுல என்ன தெரியுமா விஷயம்? ஹர்ஷா வந்து ஒரு கோயிலாண்ட வந்து நாங்க எல்லாரும் இறங்கணும் நாங்க. அப்ப அந்த கோயிலுக்குள்ள போயிட்டு வெளியே வரும்போது ஹர்ஷாவோட ஸ்லிப்பர் வந்து மிஸ் ஆயிடுச்சு அங்க. சோ அமிர்தியோட ஃபுல் வீடியோலயுமே ஹர்ஷா ஸ்லிப்பர் போட்டிருக்க மாட்டான். அவனை முக்காவாசி தூக்கி வச்சுட்டு இருந்தோம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல நடந்துட்டு இருந்தான். இங்க வெளியே வந்துட்டு இந்த லேக் போன பிறகு எனக்கு ரொம்ப சந்தோஷமே. எனக்கு ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி நான் இங்க வந்தேன். ஆனா இவ்ளோ பெரிய லேக் இருந்த மாதிரி ஒரு ஞாபகமே இல்ல எனக்கு. நாங்க அமிர்தி போன வீடியோவை ஃபுல் விளாகா நான் வந்து கீழே டேக் பண்ணி போட்டிருக்கேன் பாருங்க. நாங்க அங்க என்னென்ன ஃபன் பண்ணோம் அப்படின்னு நாங்க ஜாலியா இருந்தோம் பயங்கரமா. அது ஒரு வீடியோவா ஃபுல்லா நான் போட்டிருக்கேன். வேணும்ன்றாங்க மறக்காம செக் பண்ணிக்கோங்க. அங்க நாங்க நண்டெல்லாம் பார்த்தோங்க நாங்க. அங்க வந்து சில பேர் மீன் பிடிச்சிட்டு இருந்த பார்த்து நானும் ட்ரை பண்ணேன். பட் பிடிக்க முடியல. ஆனா நாங்க எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணோம் நேத்து.